வீட்டில் போர் அடிக்குதே, அப்படியே ரோட்டு பக்கம் போவோம். நம்ம பக்கத்து தெருவிலே தான் பார்க்கு. ஸோ அப்படியே பார்க்கு போனோம். போகும்போதே நம்ம விஜய் சார் ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு ரோடு ஃபுல்லாக ஸ்வீட் கொடுத்துட்டு ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே பிள்ளைங்களுக்கும் ஸ்வீட் கொடுத்தாங்க. நானும் ஒரு குழந்த தானேன்னு சொல்லிட்டு நானும் ஒரு மஞ்சள் வாங்கிட்டு அப்படியே பார்க்கு எதிர்க்க போயிட்டு நடந்து போயிட்டு பார்க்கில் விளையாட விடுவோமேனு விளையாட விட்டோம். இவன் என்ன என்கிட்ட இருந்த மஞ்சள் இவன் வாங்கி பிடிங்கிட்டான். சரி நம்ம பெத்த பிள்ளை தானேன்னு நானும் கொடுத்துட்டேங்க. அதோட பார்த்தா வீட்டில் தான் நம்மளை ஓட விட்றான் நாக்கு தள்ள வைக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா பார்க்லேயும் போயிட்டு நம்மளை ஓட விட்றது இல்லாமல் யார்ட்டையும் நம்மளை அடி வாங்க விட்ருவான் போலங்க. போகிற போக்கில் எல்லாரோட இப்படி இடுப்புலையோ இல்லை இப்படியோன்னு தள்ளிட்டு தொட்டுட்டு ஓடுறானா, டேய் யாரா நீ தொட்டுட்டு ஓடுறேன்னு சத்தம் போடுறாங்க. ஐயோ எத்தனை இடத்துல தான் நம்மளை கோர்த்து விட போகிறான்னு தெரில இந்த ரக்ஷன் பையன் நினச்சிட்டு அப்புறம் குழந்தைதானு சொல்லிட்டு சும்மா சிரிச்சிட்டே விட்டாங்க. எங்கள் வீட்டு குண்டு ஒன்று இருக்குது திக்ஷா, அதால் ஓட முடியல. நீயும் ஓடு, வர லீவில் கொஞ்சம் பெருத்துக்கிட்டே போகிறேன்னு சொல்லிட்டு அதையும் ஓட விட்டுட்டு அவங்க தம்பிக்கு இதை கற்றுத்தரேன் அதை கற்றுத்தரேன்னு சொல்லி அங்கங்கே கூப்பிட்டு போயிட்டு நின்று ஒன்று கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு நம்ம உட்காந்துக்கிட்டு இருந்தோம். நம்ம ஊருக்கு போயிட்டு வந்து இப்போ தான் ஊருக்கு போயிட்டு வந்து 2 நாள் ஆகுது. அப்படியே பார்க் பக்கம் போயிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கொஞ்சம் வெறுப்பாக இருந்துச்சு. வெளியே போய் பார்த்தா தான் ஸோ நம்ம விஜய் அண்ணா ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரே ஆர்ப்பாட்டமாக இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. என்ன சொல்கிறது, இந்த எலெக்ஷன் ரொம்ப சூடு பிடிச்சி ஒரு ஏன் இவ்வளோ ஹாப்பியாக இந்த யங்கர்ஸ் எல்லாமே இந்த பசங்க பொண்ணுங்க எல்லாமே கொண்டாடுறோம் அப்படின்னா, நீங்கள் நல்லா நினச்சி பாருங்களேன். நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபேமிலி சர்க்கிளில் தொழில் ரீதியாக வந்துட்டு நம்ம மேலே நிறையா எதிர்ப்பு விமர்சனம் போட்டி பொறாமை அப்படி பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க முன்னாடி எல்லாம் நம்ம ஒரு தொழிலை உயர்வு படுத்தி நம்ம அதில் ஜெயிச்சு போராடி நம்ம வரும்போது அதில் கிடைக்கும் பாருங்கள் ஒரு சந்தோஷம். அதே இதுதான் இப்போ இந்த இதில் ஒரு சின்ன ஒரு வீட்டாளுங்களாக இருக்கிற நமக்கே இப்படி இருக்குன்னா, அவர் அந்த சினிமா பதவி இது எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துட்டு ஸோ அவருக்கு மீட்டிங்க்கு இடம் கேட்டால் கூட இடம் சின்னதாக கொடுத்து அதில் கரூர் விஷயத்தை இழுத்து விட்டு அதில் எத்தனை உயிர் போய் அந்த உயிருக்கு இவர் மேலே காரணம் காட்டி விஜய் அண்ணா எவ்வளோ கண்கலங்கி இருந்தார். ஏன்னா இந்த சம்பவம்லாம் சின்ன வீட்டில் நம்மளுக்கே நடந்திருக்கும். நம்ம ஒன்று பண்ணியிருக்கவே மாட்டோம். ஆனால் நம்ம அது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டாளங்களாம் எதிர்க்கிற விஷயமா இருக்கட்டும். இன்னொன்று ஒரு தொழில் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம். அந்த தொழிலுக்கு 1000 எதிரிங்க இருப்பாங்க. இன்னொன்று வீட்டாளுங்களே எதிரியாக இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் போராட்டத்தெல்லாம் நம்ம தாண்டி ஒரு இது ஜெயிச்சாலோ ஒரு லேண்டு வாங்கினாலோ இல்லை ஒரு வீடு புதுசாக கட்டினாலோ இல்லை என்னமோ பண்ணாலே நமக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதையே அதை விட பெரிய மடங்கு தான் நம்ம விஜய் அண்ணாவோட பதவி. ஸோ அவர் இந்த பதவிக்கு வரலன்றதை தாண்டி எவ்வளோ போராடினார், எவ்வளோ கண்ணீர் விட்டாருன்றது தான் மெயின். ஸோ அதோட வெளிப்பாடு தான் இந்த ஓவர் விசில் சவுண்டு ஓவராக இது பண்ணுறது கத்துறது. பட் நான் ஒரு ரெக்வெஸ்ட் தான் வைப்பேன் எல்லாருக்கும். நம்ம அண்ணா ஜெயிச்சிட்டாரு. நம்ம அண்ணன் எப்படி சாஃப்டான கேரக்டராக அமைதியாக இருந்து எல்லாத்தையும் ஜெயிப்பாரோ ஸோ அந்த மாதிரியே தான் அமைதியாக நம்ம போகணுன்றது என்னோடய ஆசை. ஏன்னா நம்மளே ரோட்டில் யூன்னு கத்திக்கிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அண்ணன் பதவிக்கு வந்தது அர்த்தம் இல்லாமல் போயிடும். அந்த அளவுக்கு தான் பேசுவாங்க. ஸோ எல்லா பசங்கள்கிட்டையும் நான் அது ஒன்று தான் கேட்டுப்பேன். ஒரு கஷ்டம்னா போய் முன்னாடி நில்லுங்க. ஒரு சண்டைன்னா முன்னாடி நின்று அதை தீர்த்து வைங்க. அதுக்கு காரணமாக மட்டும் நம்ம இருக்கக்கூடாது. ஸோ அப்படியே போயிட்டு நைட்டில் அப்படியே கொட்டு மூலம் சவுண்டு கேட்டுச்சா வீட்டில் இருக்க முடியல. வாங்க ஒரு ரவுண்ட்ஸ் போய் பார்ப்போன்னு பிள்ளைங்களை கூப்பிட்டு போய் பார்த்தோன்னே குண்டுமுக்கு அமால் டிமால் டக்குன்ட்டுன்னு ஒரே விசில் சவுண்டாக பறந்துச்சு. அதோட வீட்டுக்கு வந்துட்டோம். என் மனசில் பட்டதை சொன்னேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் வீடியோ கண்டினியூவாகவே போட முடியலை. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ வீட்டில் ஃபேமிலியை ரன் பண்ணணும், பிள்ளைங்களை பார்க்கணும், வெளி வேலைகளை பார்க்கணும், 1000 பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு வரைக்கும் நான் தனியாளாக இருந்துக்கிட்டு தான் நான் ஓடிக்கிட்டு ரன் பண்ணிக்கிட்டு எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னொன்று தம்பிக்கு தெரப்பி கொடுக்கணும். நான் அதிகமாக போராடுறது என் பிள்ளைய பார்க்கணும், என் பிள்ளை மாறணுன்றதுனால போராடிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் சின்ன என்டர்டெயின்மெண்ட்டாக தான் நான் இந்த வீடியோ போடுறது வைக்கிறது. ஸோ அதுக்காக மட்டும்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன். ஆனால் உங்கள் சப்போர்ட்டும் உங்களோட ஆதரவும் என்றைக்குமே என் கூட இருந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எப்போயுமே என் கூட இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ நைட்டில் கரண்ட்டை ஆஃப் பண்ணி விட்டு நைட்டு 3 மணிக்கு தாங்க கரண்ட்டே வந்துச்சு.
10 மணிக்கு போன கரண்ட்டு 11 மணிக்கு போட்டாங்க. 11 மணிக்கு போட்டு 11:10க்கு ஆஃப் பண்ணிட்டு 12க்கு போட்டாங்க. 12க்கு போட்டுட்டு 12:20க்கு ஆஃப் பண்ணிட்டு திரும்ப 2:30க்கு போட்டாங்க. 2:30க்கு போட்டு திரும்ப 5:30க்கு ஆஃப் பண்ணிட்டு நேற்று ஃபுல்லாக தூக்கமே இல்லை. சரி பார்த்துக்கலாம். இதை நம்ம ஒன்றும் கருத்து சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. எது வரனாலும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி.